இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக உயர்ந்தார். அவர் சாதாரண ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளருடைய பிள்ளை. அவர் சமுதாயத்திலே கஷ்டப்பட்டு முன்னேறி என்ன பண்ணார், அமெரிக்க ஜனாதிபதியாக பிரசிடென்ட்டாக உயர்ந்தார். அந்த அளவுக்கு அவருடைய உழைப்பு இருந்தது, அவர் உயர்ந்தார். அப்பொழுது அங்கே இருக்கிற ஒரு செனட் மெம்பர், அவரும் ஒரு அந்த உறுப்பினர் செனட்டில், அவர் என்ன பண்ணாராம், அப்ரஹாம் லிங்கனை இழிவுபடுத்தும் நோக்கில் இப்படி பேசுகிறார். என்னன்னு சொன்னால், அப்ரஹாம், மிஸ்டர் அதிபர் அவர்களே, உங்களுடைய தந்தையார் தைத்த செருப்பைத்தான் நான் காலில் போட்டிருக்கிறேன். இப்போ என்ன அர்த்தம், நீ செருப்பு தைக்கிறவனுடைய மறைமுகமாக குத்தி காட்டுறார். அதுக்கு லிங்கன் சொன்னாராம், மை டியர் ஃப்ரெண்ட், நண்பரே, ஆமாம், இதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் இழிவு கிடையாது. இப்போ சொல்கிறேன், எங்கள் அப்பா சச்ச செருப்பில் ஏதாச்சும் குறை இருந்தால், ஏதாச்சும் பழுதுபட்டா கொடுங்க, நான் தச்சு கொடுக்குறேன், நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். சகோதரர்களே, ஒரு நபரைத்தான் நம்ம பார்க்கணும் மொழி, அவருடைய பின்புலத்தை பார்த்து அவரை இழிவுபடுத்துவது அது மனுஷனுக்குரிய செயலாக இருக்காது. சரிங்களா? இது எவ்வளோ ஒரு வழியை அப்ரஹாம் லிங்கன் தாங்கிற யோசிச்சு பாருங்களேன் நீங்க. அப்போ ஒரு நபரைத்தான் நம்ம பார்க்கணும். அவருடைய பின்புலத்தை இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, இன்னைக்கு சமுதாயத்தில் பாருங்க பார்ப்போம், என்ன சாதி, என்ன மதம், என்ன மொழி, என்ன இனம், என்ன நிறம், இன்னும் பாருங்க என்ன நிறம், இதையெல்லாம் பார்த்துத்தான் இன்றைக்கு ஒரு மனிதன் இந்த உலகம் எடை போடுதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்றைய நற்செய்தி வாசகம் இந்த கருத்தை நமக்கு சொல்லுது. பாருங்க பார்ப்போம். இதிலே அதாவது கலிலேயாவிலிருந்து நான் படிக்க பாருங்களேன், இருந்து மெஸ்ஸியா வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதா? இல்லையே. கர்த்தரை பரப்பார் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இவர் யார்? இயேசு யாரு? கலிலேயக்காரர். இவரோட மெஸ்ஸியான ஏத்துக்கிறது நாம என்று ஏசப்பாவை அவருடைய நன்மைத்தனங்களை வைத்து மதிப்பிடாமல் அவருடைய பின்புலமான என்ன ஊர்காரர் அவரு என்றால், ஏசப்பா நசரேத்துக்காரர். ஏசப்பா நசரேத்து அன்னை மலையில் அங்கத்தான் வருவாரு. அப்போ கலிலேயாவை என்ன பண்றாங்க, இவருடைய பின்புலம் அதை வச்சு இயேசுவை மதிப்பிடுறாங்க. பாருங்க, இன்னொரு காரணம் உண்டு. நீங்க பைபிள் பின்பக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா மேப் அதில் இருக்கும். அந்த மேப்பில் பாலஸ்தீன மேப் எடுத்து பாருங்க. அந்த பாலஸ்தீன 4 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். மேல் பகுதி கலிலேயா, இரண்டாவது சமாரியா, அதற்கு கீழே யூதேயா, அதுக்கு கீழே இதுமேயா பாலைவன பகுதி. பெரும்பாலும் அந்த பகுதியில் மக்கள் பாலைவனம் வறண்ட பூமி. அதனால இந்த 3 பகுதி தான் அதிகமாக பயன்படுத்தப்படும் பைபிளில். கலிலேயா, சமாரியா, யூதேயா. யூதேயாவிலே தான் எருசலேம் இருந்தது, எருசலேம் தேவாலயம் இருந்தது. அங்கதான் மிக முக்கியமான எல்லாம் அங்கதான் இருக்குது, யூதேயாவில். அப்போ அந்த யூதேயா பகுதியை சேர்ந்தவர்கள் தாங்க தான் டாப்பு, தாங்க தான் நல்லா கௌரவமானவங்க, மேன்மையானவங்கன்னு ஒரு கர்வத்தில் வாழ்ந்தார்கள். அவங்க தான் பரிசேயர், சதுசேயர், மணல்வன் தலைமுறைகள், இந்த குரூப் அவங்கலாம். ஏன்னா அவங்க இருக்கிற பகுதி யூதேயா பகுதி. அவனுடைய எருசலேம் இல்லம் இருக்கின்ற அந்த பகுதி. அதுக்கு மேல சமாரியா கிமு 722ஆம் ஆண்டிலே அசீரிய மன்னன் நபுக்கத்நேசர் படையெடுத்து சமாரியாவை கைப்பற்றி கொள்ளும். அப்படி கைப்பற்றி கொண்டு தன்னுடைய அசீரிய மக்களை அங்கே குடியமர்த்துகிறான். அப்போ சமாரியாவிலே வாழ்ந்த யூத மக்கள் அசீரிய மக்களோடு பெண் எடுக்க ஒரு கலப்பினமாக அவங்க உருவாகிறாங்க. அப்போ நீங்கள் பியூர் யூதர் கிடையாது, நீங்க மற்ற இனத்தோட கலந்துட்டீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க யூதர்கள், சமாரியா மக்கள் கூட பழகுவதை அப்படியே துண்டை வெட்டிட்டாங்க. பழகுற ஏசப்ப என்ன பண்ணுவார், யோவான் 4ஆம் அதிகாரம் பாருங்களேன், சமாரிய பெண் கூட பேசுவார் இல்லையா, தண்ணி கேட்பாரு போயிட்டு.
அப்போ அந்த அம்மா கேட்பாங்க பாருங்க, ஏன்னா தண்ணி கேட்குறீங்க நீங்க, என்கிட்ட உங்க ஆளும் தண்ணி குடிக்க மாட்டாங்களேன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஏன்னா யூதர்கள் பச்சை தண்ணி கூட சமாரியாட்ட குடிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு ஒதுக்கி வச்சு வாழ்ந்தாங்க. சமாரியாவுக்கு மேல் இருக்கின்ற பகுதி கலிலேயா, எசப்பாவுடைய ஊர், கப்பர்நாகம் இருக்கின்ற ஊர், நசரேத் இருக்கின்ற ஊர். கப்பர்நாகம் தான் ராயப்பருடைய ஊர், எல்லாம் அங்கதான் இருக்குது. அது பாலஸ்தீனாவுடைய மேற்பகுதி எல்லை பகுதியில் இருக்கின்ற ஒரு இடம் கலிலேயா. எனவே அந்த எல்லை என்பதால நிறைய தீர் சீதோன்லாம் புறையின மக்கள், அதாவது யூதர் அல்லாத மக்கள் அதிகமாக கலிலேயாவில் வாழ்ந்தார்கள். கலிலேயா ஏசப்பா போகும்போதெல்லாம் பிறையின மக்கள்லாம் ஏசப்பா பார்ப்பாங்க. பெரும்பாலும் உள்ள பெண், சீரோ பெணிசிய பெண்ணவங்க, பிற இன பெண்ணவங்க ஏசப்பா வந்து குணம் பெற்று போவாங்க. இந்த மாதிரி புறையின சகோதர நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, புதுமைகளை பெற்றுக்கொண்டு போவாங்க. புறையின மக்கள் நிறைய வாழ்ந்த பகுதி கலிலேயா பகுதி. இந்த காரணத்தை கொண்டு யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கலிலேயாவை ஒரு இரண்டாம் தர மக்களாகத்தான் பார்த்தாங்க. ஒரு நபரை வைத்துத்தான் முடிவு செய்யணும் மொழிய, அபிரகாம் லிங்கன் யார், அதான் நீ முடிவு செய்யணும். அவருடைய அப்பா செருப்பு தைக்கிறது அவர் மனதை காயப்பட, அவருடைய பின்புலத்தை பார்க்க கூடாது. இங்க பாருங்க பார்ப்போம், ஏசப்பாவை பார்க்காமல் அவருடைய மகத்துவத்தை உணராமல் அந்த ஊர்ல இருந்து ஒரு வராரு, ஆனால் இவர் மெசியா கிடையாது என்று புறம் தள்ளுகிறார்கள். நிக்கதேம் சொல்லுகிறார், இது தவறு. ஒரு மனுஷரை பாருங்க, அவர்கிட்ட என்ன குற்றம் குறை அதை பாருங்க, அவர் நன்மைத்தனத்தை பாருங்க, அவரோட பேச்சை பாருங்க, அவரோட செயலை பாருங்க, அதை வச்சு நம்ம தீர்ப்பு சொல்லணும். அவர் என்ன ஊருக்காரரு நம்ம தீர்ப்பிடக்கூடாது. இதுதான் நிக்கதேம் சொல்லுறா பாருங்க. அப்ப அன்றைக்கு மட்டும் சகோதரர்களை, இன்றைக்கும் அப்படித்தான். இன்றைக்கும் அப்படித்தான். இன்றைக்கு ஒரு மனுஷனை நம்ம வந்து எடை போடுறது, அவன் என்ன ஜாதி, என்ன இனம், என்ன மொழி, என்ன நிறம். இன்னைக்கு நிறமே என்ன, உடம்புல நிறம் என்பது இயற்கையான ஒன்று இல்லையா? நிறத்தை வைத்து இன்றைக்கு எத்தனை பாகுபாடு இன்னைக்கு பாருங்க பாப்போம். சகோதரர்களே, இது ஆண்டவருக்கு ஏற்புடையதா சிந்திச்சு பார்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு நாம் ஒரு மனுஷனை மதிப்பிடுறோம் பாருங்க. வெளி தோற்றத்தை வைத்து அவனுக்கு எதை அதை பார்த்து மதிப்பிடக்கூடாது. நல்ல மனுஷனா, நல்ல குணமா, நல்ல செயல்பாடு இருக்குதா, ஆண்டவருக்கான வழியில் நடக்கிறான போறான்னா, அதான் அதை பார்த்து முடிவு செய்யணும். நல்ல முடிவு செய்யணும் மொழிய. அதை விடுத்து இந்த பின் விஷயங்களை இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்குது. நம்ம வந்து பொய்ன்னு சொல்ல முடியும். எல்லா மட்டத்திலும், நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, எல்லா மட்டத்திலும் இந்த பாகுபாடு இல்லாமல் கிடையவே கிடையாது. ஒரு 1000 பேர் கிட்ட வச்சுக்கோமே, அந்த 1000 பேரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒன்று கூடி இருப்பாங்க. ஒரு மீட்டிங் வச்சிங்களேன், என்னதான் நீ ஒன்று கூடினாலும் ஒன்று சொல்லும் பொழுது ஏதாவது ஒன்றுல நீ ஒரு பெரிய பிரிஞ்சு நிற்ப. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 பேருக்கு, அந்த 100 பேர் இங்கே ஒரு மீட்டிங் போன வச்சிங்களேன், உன் பேர் என் பேர் இது இப்போ நான் அகஸ்ட்னு வச்சுக்கோமே, எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் அந்தோணி சாமி வச்சுக்கோமே. அந்தோணி சாமி உங்கள் பேர் அந்தோணி சொன்னால் போதும், டக்குறான என் மனசு டக்குன்னு ஒரு எண்ணம் வரும், கிறிஸ்தவர். அந்த எண்ணம் இருக்கதான் செய்யுது, கூடாது. ஏன் சொல்றேன்னா, அது வந்து நான் தவறுன்னு சொல்ல வரல, அதையே முதன்மைப்படுத்தி பிறரை ஒதுக்கி நீ ஒரு இனமாக சேர்ந்து பிறரை இழிவுபடுத்துவது தவறு. அதான் சொல்ல வரது சரியா? அதுக்கு உங்களை தாழ்த்திக்க நான் சொல்ல வரல, அது மிக தவறு, அப்படி சொல்ல வரல. நான் இதனை மையப்படுத்தி ஒரு மனிதனை அவனுடைய மாண்பை இழிவு செய்யக்கூடாது. ஏசப்பா பாருங்க பாப்பா, இவன் கலிலேயக்காரன் தானே ஏசப்பா, இவர் மெஸ்ஸியார் உயர்த்து வந்தாங்க. மெஸ்ஸி என்ன ஊர்ல பிறப்பாரு? தாவீது ஊர்ல. தாவீது ஊர்னா ஒரு பெத்லகேம், அங்கதான் ஏசப்பா பிறப்பாரு. மீக்கு 5:2 சொல்லப்பட்டிருக்குல்ல, மீக்கு 5:2 எப்ப தரப்படும் பெத்லகேமே மெஸ்ஸிக்கா உங்ககிட்ட தான் தோன்றுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் கலிலேயக்காரர் தான், நாசரேத் தான் ஒரு ஊரை வைத்து ஒரு மனிதனின் மாண்பை எப்படி குறைக்கிறாங்க பாருங்க. சோழர்களே, நாம் வாழும் காலத்தில் இப்படி வாழ்ந்திருக்கிறோமா? மிக மிக நம்ம இழிவாக வாழ்ந்திருக்கிறோம். உண்மை ஞாபகம் வச்சுக்கோங்க, தூக்கி போடுவோம். நான் மனுஷன், நீ மனுஷன். இப்படி வாழ நம்ம என்ன பண்ணணும்? பழகிக்கொள்ளணும் சகோதரர்களே. திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். நாம் என்னதான் ஒருத்தவனை இப்படி இழிவுபட்டு ஒதுக்கி வச்சாலும் கடவுளை கை கொடுத்து கடவுளை அவர் அடைக்கல. ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுள் அவரை கைவிட மாட்டார்.
இந்த திருப்பாடல் அற்புதமான திருப்பாடல் 7 பாருங்க இன்னைக்கு. இந்த திருப்பாடல் எந்த சுச்சுவேஷனில் பாடப்பட்டு தெரியுங்களா? தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம், தாவீதுடைய மகன் அப்சலோம் அப்பாவை கொலை பண்ண தேடுறான். அந்த நேரத்திலே ஆண்டவரை நோக்கி தாவீதுடைய குரல் இது, என் கடவுளே, என் ஆண்டவரே, உம்மிடமே நான் அடைக்கலம் புகுந்துகிறேன். என்னை துரத்துவோர் அனைவரிடத்திலும் என்னை காப்பாற்றும், என்னை தப்பி. நாம் ஒருவரை இல்லையோ சாதியினாலோ, மொழியினாலோ, இனத்தினாலோ, இல்லை நிறத்தினாலோ பாகுபாடுபடுத்தி தள்ளி அப்புறப்படுத்தினால் ஆண்டவர் என்ற திருக்கரம் அவங்க கிட்ட தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவரே, என் கடவுளே, என்னை எமக்கு அடைக்கலம் நீரே, புகலிடம் நீரே, ஏனென்றால் என்னை துரத்துறாங்க என்று தாவீது மன்றாட்டு இன்றைக்கும் எல்லாருக்கும் பொருந்தும். ஞாபகம் வச்சுக்கணும். நாம் சகோதரர்களே, நாம் அப்படிப்பட்ட இழிவினை ஒருபோதும் செய்யாமனும் நம்ம பார்த்துக்கோம். நாம யாதும் ஊரே யாவரும் கேளீர். கணியன் பூங்குன்றனோட அருமையான வார்த்தை. எல்லாம் என் ஊர், எல்லாம் என் சொந்த பந்தம். இந்த வார்த்தையை பாருங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாம் என் ஊர் தான், எல்லாம் என் சொந்த பந்தம். இப்படி வாழ்ந்து பார்ப்போம். கடவுளுடைய கரம் நம்ம நிறைவாக ஆஸ்வதிக்கும். சகோதரர்களே, மீண்டுமாக நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். இன்றைய தியானம் விதானம் தவக்காலத்தில் இருக்கிறோம். அந்த ஒரு கெட்ட அழுக்கிற மனசில் வேண்டாம். இவன் இப்படி இந்த பிரிவை சேர்ந்தவன் உரம்பு, நீ இப்படி நடத்தாலே உரப்போ, நீ இப்படி நீ பணக்காரத்தான், என்னையா பணம் இன்னைக்கோ நாளைக்கு போகும் மனுஷன். எனவே நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் இந்த பாகுபாடு என்கின்ற அடிமைத்தனத்தை ஒழிப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம். ஆசீர்வதிப்போம்.